பாருங்கள், இதுதான் ரூல்ஸ், அசோசியேட்டிவிட்டி ரூல். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா 4th சம்மில் 13 + -12 + டேஷ் ஈக்குவல் டு 13 + -12 + -7 the whole bracket. இதுவும் ஹோல் ப்ராக்கெட், இதுவும் ஹோல் ப்ராக்கெட். இதில் நம்ம வந்து ஒன்றும் இல்லை, ஏவை 13 எடுத்துக்கணும், பியை -12 எடுத்துக்கணும். இந்த சைடு பாருங்கள், ஏவை 13 எடுத்துக்கணும், பியை -12 ஆல்ரெடி இப்படி எடுத்தது தான் எடுக்கணும், சியை -7 எடுத்துக்கணும். இந்த ரூல் பேர் வந்து அசோசியேட்டிவிட்டி ரூல். என்னது அசோசியேட்டிவிட்டி ரூல்? a + b + c ஈக்குவல் டு a + b + c. இந்த ரூலை இதில் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். இப்போ வந்து a கிடச்சாச்சு, b கிடச்சாச்சு, ப்ளஸ் சியோட வேல்யூனா ஆல்ரெடி ஈக்குவல் டு இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி பேலன்சிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு தான். சரியா? எப்போவுமே இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இங்கே இல்லாத மிஸ்ஸிங் ஃபிகர் இங்கே இருக்கும் போது அப்படியே தூக்கி போட்டுருங்க. இந்த இடமும் பேலன்சிங்காக இருந்தால் தான் இவங்க ஈக்குவல் டு கொடுப்பாங்க. ஆனால் நம்ம சம்முக்காக இந்த அசோசியேட்டிவிட்டி ரூலை அப்ளை பண்ணுறதுக்காக இந்த ஃபார்முலா எழுதியிருக்கோம். முதல்ல பேலன்சிங் தெரிஞ்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஒரே டிஜிட் இருந்தால் தான் பேலன்ஸ் பண்ண முடியும். இங்கே டேஷ் கொடுத்துருந்தாலும் சரி, இங்கே டேஷ் கொடுத்துருந்தாலும் சரி, இதில் எந்த எலமெண்ட் வந்து மிஸ் ஆகுதோ அதை எடுத்து அப்படியே போட்டுருங்க ஆப்போசிட்டில். ஓகேவா? இப்போ இதோட ஆன்சர் -7. அடுத்து பாருங்கள், 5th சம் தான் பார்க்குறோம். -4 + ஹோல் ப்ராக்கெட் 15 + -3. இங்கே பாருங்கள், ஹோல் ப்ராக்கெட் -4 + 5 + டேஷ், அதாவது இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இதுவும் அசோசியேட்டிவிட்டி ரூல் தான். இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஏன்னா a + b + c ஈக்குவல் டு a + b + c. ஸோ சியோட வேல்யூன்னா -3. இந்த -3 அப்படியே எடுத்து போயிடுறோம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த ரெண்டு பக்கமும் LHS RHS இந்த ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து ஈக்குவல் பேலன்ஸாக இருந்தால் தான் இந்த ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிற 3 டிஜிட்டில் இதில் எங்கே மிஸ் ஆகுதோ அதை பார்த்து எழுத்திருங்க. ஆனால் இது கிராஸ் செக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே இந்த 3 இதில் கொடுத்துருக்காங்க, 3 பிளேஸ்லேயும் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே 2 பிளேஸ் ஆன்சர் இருக்குது, ஒரு பிளேஸ் இல்லைன்னா பேலன்சிங்காக இருக்க மிஸ்ஸிங் ஆகிற ஃபிகரை அப்படியே எடுத்து போட்டுருங்க. பட் நம்ம சம்முக்காக கிராஸ் செக் பண்ணணும்னா இந்த அசோசியேட்டிவிட்டி ரூலை போட்டு செக் பண்ணும். இங்கே பாருங்கள், a + b + c the whole bracket ஈக்குவல் டு a + b the whole bracket + c. ஆன்சர் -3. ஓகே குட்டீஸ்.